எடுத்துடலாமே. குளித்தலை தமிழ் பேரவை 10ஆம் ஆண்டு ஆய்வரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற பெரம்பலூர் திராவிட மூத்த சார்ந்தோர் முகுந்தனையா அவர்களே, நம்முடைய தமிழ் பேரவையில் நெடுங்காலமாக இங்கே தமிழ் இலக்கிய வரலாற்றுக்குன்னு 100க்கும் மேற்பட்ட நூல்களை பங்களித்திருக்கக்கூடிய கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களே, அறிவுக்கணன் ஐயா அவர்களே, அந்தோனிசாமி ஐயா உள்ளிட்ட பேரவையினரே, மேடையில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்தோர்களே, எதிரில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்தோர்களே, அத்தனை பேரையும் வணங்கி கொள்கிறோம். திருவாரூர் விருதாச்சல கல்யாண சுந்தரனார் நல்ல மிகச்சிறந்த தமிழ் போராளி என்பதை பற்றி இங்கு உரையாற்ற வந்திருக்கிறேன். 70 ஆண்டுகள், 56 நூல்கள், 15 கவிதை நூல்கள், 2648 கவிதைகள், கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட அவருடைய அந்த இதழில் எழுதிய தொடர் கட்டுரைகள் நூல்களாக வந்திருக்கின்றன. பிற நூல்களுக்கு அவர் எழுதிய முன்னுரை மட்டுமே 72, தன்னுடைய நூல்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய முன்னுரைகள் 48, அவருடைய வாழ்க்கை குறிப்பு, தமிழ் சோலையிலே 124 கட்டுரை, இப்படி தமிழிலே எழுதி குவித்த ஒரு எழுத்து போராளி திரு கல்யாண சுந்தரனார் அவர்கள். மிகச்சிறந்த பதிப்பாசிரியர். திருமந்திரம், குசைல பாக்கியானம், தேவாரம், பட்டினத்து பிள்ளையார் கவிதை, காரைக்காலமையார் திரட்டு, பெரிய புராணத்தை பதிப்பித்திருக்கிறார். இப்படி மிகச்சிறந்த பதிப்பாசிரியர், மிகச்சிறந்த உரையாசிரியர். பட்டினத்து பிள்ளையார் அந்த அவருடைய பட்டினத்தாருடைய பாடல்களுக்கு அவர் தந்திருக்கிற விருத்தி உரை மிகச்சிறந்த உரை. இப்படி இத்தனைக்கும் இவர் தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அரசியல் தலைவர். ஒரு அரசியல் தலைவர் எவ்வளவு பெரிய இலக்கிய பங்களிப்பை தந்திருக்கிறார். தமிழ் ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறார். சமயப்பணி, சீர்திருத்த பணி, தொழிற்சங்க பணி, பெண்கள் முன்னேற்றம், இப்படி ஒரு பன்முக ஆளுமை மிகுந்தவராக இவர் இருந்திருப்பதை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது நண்பர்கள். இங்கே 4 பேரை பற்றி தலைப்பு தந்திருக்கிறார்கள். பாவாணர், பாரதிதாசனார், மறைமலடிகளார், நம்முடைய திருவிக்கா அவர்கள். திருவிக்கா அவர்கள் அவரே எழுதுகிறார். ஆறுமுக நாவலரை அடியொற்றி, சபாபதி நாவலருடைய சிந்தனைகளை நான் ஏற்று, ஞானியாரடிகள், பாமன் சுவாமிகள், இந்த சிந்தனையாளர்கள் எல்லோருமே தூய தமிழுக்கு முன்னோடிகள். நாம் மிக நுட்பமாக அதை கவனிக்கிறோம். சேந்தன் செந்தமிழ் புலன் மணப்புங்கிற பேரில் பாம்பன் சுவாமிகள் வெளியிடுகிறார் மிகச்சிறந்த தமிழ் சமஸ்கிருத அகராதி. 1906 வந்த அந்த அகராதி தான் பிறகு நம்முடைய மறைமலடிகளார் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக அந்த அகராதியும் அந்த நூலும் இருந்தன. 50 ஆசிரியர் பாடலான முருகன் மேல் எழுதப்பட்ட சேந்தன் செந்தமிழ் இருக்கிறதே மிகச்சிறந்த நூல் நண்பர்களே. அவரோடு மிக நெருக்கமாக இருந்தவர் திரு கல்யாண சுந்தரனார். அவரை பற்றி நிறைய இவர் எழுதுகிறார். இந்த சான்றோர்களை பற்றி வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் இவர் படைத்திருக்கிறார் என்பது நமக்கு மிகவும் வியப்புக்குரிய ஒரு செய்தி நண்பர்களே. கிட்டத்தட்ட 33 உரைநடை நூல்கள் எழுதியிருக்கக்கூடிய திருவிக்கா அவர்கள் மிகச்சிறந்த போராடி. அந்த கர்நாடிக் தொழிற்சாலை, பக்கிங்காம் தொழிற்சாலை, இன்னும் பல்வேறு உடல் உழைப்பாளர்கள், அப்பெல்லாம் டிராம்மேன்னு சொல்லி வண்டி ஓடும், அந்த டிராம்வே தொழிலாளர்கள், ரிக்ஷா எடுப்பவர்கள், முடி திருத்துபவர்கள், சலவை தொழிலாளர்கள் எல்லாரையும் இணைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மெரினா பீச்சில் ஒவ்வொரு கொடியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஊர்வலம் வர சொல்லி இவர் அவர்களை எல்லாம் அணி அணியாக அமர வைத்து உரையாற்றி விழிப்புணர்ச்சி ஊட்டுவார். வெலிங்டன் பிரபு, உன்னை நான் நாடு கடத்தி விடுவேன், இப்படியெல்லாம் நீ போராடி கொண்டிருக்க கூடாது என்று கூப்பிட்டு மிரட்டிய போது கூட நாடு கடத்தினால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பிற மனிதர்களுடைய உழைப்பாளர்களுடைய வாழ்வுக்காக வாழ்பவன் என நேரடியாக சொன்னவர் தெரிவிக்கா. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிற போது அவருடைய போராட்ட குணம் எந்த நிலையிலேயும் அவர் அவருக்கு தாழ்ந்து சென்றவர் இல்லை. பெரியார் அவர்கள் பிரிந்து சென்ற போது கூட சேலத்தில் இருந்த மாநாட்டில் இவர் தான் தலைவராக இருக்கிறார். அப்போதெல்லாம் வகுப்புவாரி உரிமை என்று தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருந்து கொண்டு காங்கிரஸில் தீர்மானம் 3 முறை நிறைவேற்ற முயன்று தோற்று போகிறார். அப்ப திருவிக்காவுடைய தலைமையில் இருக்கிற போது அங்கிருந்த பார்ப்பனர்களெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி இவரை செயல்பட விடாமல் ஆக்குகிறார்கள். இவர் கூட அவர் தலைமையில் இருந்த போதுதான் இவரால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனாலும் நாயக்கர் மேல அல்லது இப்ப தந்தை பெரியார் மேல மிகுந்த பற்றுடையவர் திருவிக்கா அவர்கள். பிற்காலத்தில் தந்தை பெரியார்
தமிழ்நாடு தவிர இந்திய நாட்டினுடைய தேசப்படத்தை எரித்த காலத்தில் திருவிக அவர்களுடைய தலைமையிலே தான் அந்த எரிப்பு போராட்டம் நடந்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காங்கிரசுக்காரர்கள் வாவு சிதம்பரனாராக இருந்தாலும், பாரதியாராக இருந்தாலும், நம்முடைய திருவிகாவாக இருந்தாலும், அவர்களெல்லாம் செய்த பணியை மறந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு வேறுடைய மண்ணோடு விழுந்து போனார். கடைசி காலத்தில் வாவு சிதம்பரனார் மன்னனை விற்று பிழைக்கிற எழில்நிலைக்கு தள்ளப்பட்டார். திருவிக இறந்தபோது எடுத்து அவரை இடுகாட்டுக்கு எங்கு சென்று அந்த சுடுகாட்டுக்கு எடுத்து சென்றவர் தந்தை பெரியார். திராவிடர் கழக தொண்டர்கள் எடுத்து சென்றார்கள். ஆசையாவும் மூவாவும் ஐயா எங்களை தான் திமுட்ட சொன்னார்னு சொன்னபோது அவர்களை விட்டுவிடுங்கள் தன்னுடைய தொண்டர்களை ஒதுக்கி கொண்டவர் தந்தை பெரியார். அப்போ திருவிக அவர்களுடைய தொடக்க காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அவர் தந்திருக்கக்கூடிய தமிழ் பணி, அவர் தந்திருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்ட பணி, அவர் தந்திருக்கக்கூடிய இந்த தொழிற்சங்க பணி, அவர் எழுதியிருக்கக்கூடிய சிந்தனைகள், தத்துவங்கள், இவற்றையெல்லாம் நாம் வியந்து பார்க்கிறோம் நண்பர்களே. பழந்தமிழ் இலக்கியத்தை பற்றி எழுதுகிற போது அவர் சொல்லுவார், இந்த பழந்தமிழ் இலக்கிய வெளியீடு இருக்கிறதே, கால்கோலிட்டவர் ஆறுமுக நாவலர், சுவரில் எழுப்பியவர் தாமோதர பிள்ளை, கூரை அமைத்தவர் ஊவேசா எழுதுவார். அந்த காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்தில் எல்லா தமிழ் இலக்கியங்களையும் அச்சிடுவதற்கு மூலமாக அமைந்தவர் ஆறுமுக நாவலர் என்பதில் அழுத்தமான கருத்துடையவர் இவர் என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. பெண்ணின் விடுதலை பிறங்க பிறங்க நாடு விடுதலை அடையும். 1910 அவர் எழுதுகிறார் நண்பர்களே. பெண் விடுதலை மிக மிக இன்றியமையாதது. அவர் சமரச சன்மார்க்க சங்கம் ஒரு கொள்கையை சொல்லுகிற போது கேட்கிறார்கள், அப்படி என்னங்க சமரசம்? வேற ஒன்றுமில்லை, எனக்கு சமய வேற்றுமை கிடையாது. எந்த ஒரு சமயம் பிறிதொரு சமயத்தை சகோதர சமயமாக நினைக்கிறதோ அதுதான் சமரச சன்மார்க்கம் என்கிற சிந்தனையை முன்வைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய சிந்தனைகளை நாம் நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. மிகச்சிறந்த இலக்கிய திறனாய்வாளர்கள். இலக்கியம் அல்லது கவிதை அல்லது பாட்டு என்பதற்கு ஒரு 3 வரிகளை நல்ல விளக்கம் தருகிறார் நண்பர்களே. பாட்டு என்பது சொல் அடுக்கு அன்று, அணி செறிவு அன்று, யாப்பு கட்டும் அன்று, இயற்கையோடு இயைந்த மனத்தினின்று விரைந்தல் மகிழ்ச்சியின் பொங்கல், அதுதான் இலக்கியம். அப்போ இதயத்திலிருந்து எழுகிற இயற்கையோடு இணைந்த மகிழ்ச்சியின் பொங்கல் தான் கவிதை அல்லது இலக்கியம் என்று இவர் சிந்திக்கிற போது இவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய திறனாய்வாளராக நம்மாலே பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதனால இவரை நாம் பன்முக பார்வையிலே பார்க்கிறோம். ஆமா, அவரே எழுதுறார், எனக்கு துயரம் வருகிற போது, அவலம் வருகிற போது கடற்கரைக்கு செல்வேன், மலைக்கு செல்வேன், காட்டுக்கு செல்வேன். நான் கவிதை எழுதுகிற போது என்னுடைய மனம் ஒருமுகப்படுகிறது. மனம் பாட்டிலே பதிந்து அமைதியை நான் தேடுகிறேன். அந்த காலத்தில் ஒளிபெருக்கிலாம் இல்லை. நீங்க சில ஆயிரம் பேர் கூடியிருக்க கூட்டத்தில் திருவிக உரையாற்றுகிறார் என்றால் அத்துணை பேருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த குரல் வளமும் ஆளுமையும் இருந்தவராக திருவிக இருந்திருக்கிறார். அவருடைய உரைகளிலே குட்டி கதைகள் இருக்காது, சிரிப்புகள் இருக்காது, சிந்தனைகள் மட்டுமே என்று திறனாய்வாளர் சொல்வது நான் நுட்பமாக கவனிக்கிறோம். திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரை, 1000 உரை, 100 திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதே 6 புத்தகங்களாக இன்றைக்கு பூம்புகார் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது நண்பர்களே. அதனால மிகச்சிறந்த ஒரு திறனாய்வாளர்களாக அவரே தன்னை பற்றி சொல்லுகிறார். தொண்டே எனது வாழ்க்கை, தொண்டுதான் என்னுடைய செல்வம், தொண்டுதான் என்னுடைய ஆருயிர், தொண்டுதான் எனது மையம், எனக்கு எல்லாம் தொண்டு என்றவர் சொல்லுகிற போது பொது தொண்டை அவர் எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, கல்வியை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார், வயிற்றுக்கும் பட்டத்திற்கும் படிப்பது கல்வியாகாது. நாம் எல்லாம் படிக்கிற போது ஏதாவது ஒரு வேலைக்கு போக மாட்டோமான்னு தான் படிக்கிறோம். எழுதுகிறார் நண்பர்களே, வயிற்றுக்கும் பட்டத்திற்கும் படிப்பது கல்வியாகாது. உடல் வாழ்க்கை உயிர் வாழ்க்கைக்கு உறுதுணை செய்யும் கல்வியே கல்வி. அப்போ உயிர் வாழ்க்கைக்கு எது உறுதுணை செய்கிறதோ அதுதான் சிறந்த கல்வியாக இருக்க முடியும் என்று அவர் சிந்தனை தான் ஆய்வை வெளிப்படுத்தும். சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்று அவர் அழைக்கிறார் நண்பர்களே. இங்கே மிக நுட்பமாக தூய தமிழ் சிந்தனையாளர்கள், தனித்தமிழ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்க முன்னுரையில நம்முடைய கடவுர் மணிமாறன் ஐயா பல கருத்துக்களை குறிப்பிட்டார்கள் நண்பர்களே. 1936 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பச்சைப்பன் கல்லூரி தந்தை பெரியார் பேசுகிறார். எப்படி அன்றைக்கு இந்த தமிழ் வளர்ந்தது என்பதற்கு அது ஒரு ஆவணமாகவே திகழ்கிறது நண்பர்களே. நான் தமிழ் பேசுவதும் எழுதுவதும் பத்திரிகைகள் நடத்துவதும், ஏன் சுமார் 50-60 நூல்கள் எழுதியிருப்பதும் வெளியிட்டிருப்பதற்கும் காரணம் யார் தெரியுமா? அன்பர் கல்யாண சுந்தரம். அப்படிதான் அவர் குறிப்பிடுகிறார்.
திருவிக்கா என்றோ தமிழ் தென்றல் என்றோ என்றெல்லாம் அப்படி அந்த காலத்தில் அவர் வளரவில்லை. அன்பர் கல்யாண சுந்தரம் தமிழ் மொழியில் அவர் நடத்திய தேசபக்தன் கிட்டத்தட்ட 2 ஆண்டு அந்த பத்திரிகையை நடத்துறார். நவசக்தி 20 ஆண்டு நடத்துறார். நவசக்தினா இளமாற்றல் அர்த்தம், நவம்னா இளமை, சக்தினா ஆற்றல். நமக்கு தெரியும் நண்பர்களே, தமிழ் மொழியில் அவர் நடத்திய இந்த தேசபக்தன் நவசக்தி அரசியல் தலைவர்களை தமிழ் அடிமையாக்கியது. அப்போ தமிழுக்கு இவர்கள் அடிமையாக போனதற்கு காரணம் திருவிக்கானுடைய தேசபக்தி என்பதை இன்னும் எழுதுறார். அங்கே தந்தை பெரியார் பேசுகிறார், என்னை விட மோசமான தமிழ் பேசுபவர்களை கூட தமிழ் பேச வைத்தது தேசபக்தன். தந்தை பெரியார் எழுதுகிறார் நண்பர்களே. ஆமா, தமிழ் மொழியை காதால் கேட்டால் தோஷம், தமிழ் மொழியை காதால் கேட்டால் தோஷம் என்ற சாதியாரும் தமிழில் பேசவும் கலந்து கொள்ளவும் ஒப்புக்காகவது தமிழை மதிக்கவும் செய்தது தேசபக்தன். அதற்கு காரணமாக இருந்தவர் தெரிவிக்கா. இதை சொன்னவர் தந்தை பெரியார் நண்பர்கள். அப்படியானால் அவருடைய தேசபக்தன் காங்கிரஸ் இயக்கத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும், ஏற்படுத்தி இருக்க முடியும் என்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆகையினால மறைமொழிகளார் தூய தமிழ் இயக்கத்தை இயக்கமாக கட்டமைத்தார். பாவாணர் வேர்ச்சொல் ஆய்வோடு உலக மொழிக்கு தமிழ் வேறு என்கிற கொள்கையை எடுத்து சென்றார். திருவிக்கா அவர்கள் அவர் காலகட்டத்தில் தன்னோடு இருந்தவர்களோடு, அப்ப வடிவேல் செட்டியார் ஒரு பெரிய தமிழறிஞர், அவருக்கு மளிகை கிடக்காரு. திருக்குறளுக்கு அப்போ அந்த காலத்தில் பரிமேலருடைய குறிப்புரையோடு அவர் பாஷையக்காரம்பாங்க, உரைக்கு உரை போட்டு எழுதியவர். அவரோடு வேதாந்தம் சித்தாந்தத்தில் விவாதத்தில் கலந்து கொள்கிறார், பல கூட்டங்களுக்கு போகிறார். வடிவேல் செட்டியாருக்கு பிறகு இவரைத்தான் சென்னையில் பல கூட்டங்களுக்கும் பலரும் பேச அழைக்கிறார்கள். அங்கெல்லாம் ரொம்ப நுட்பமாக பேசுகிறார். வியாசர்னு ஒரு ஆள் இருந்தாரியா, பிரம்மசூத்திரமும் புத்தகம் எழுதினாரியா, அதுக்கு சங்கரர் மத்துவரெல்லாம் உரை எழுதினாங்கய்யா. ஒவ்வொரு உரையும் ஒரு மதமாக மாறிவிட்டது. துவைதம் அத்வைதங்கிறதுலாம் என்ன, ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய உரை, அந்த உரை தனி மதமாக மாறி போய்விட்டது. சொல்லிவிட்டு இவர் சொல்லுகிறார், இந்த அப்ப அந்த காலகட்டத்தில் இவர் பெரிய புராணத்தை பதிப்பித்த காலம், இவர் சைவத்தை சார்ந்திருந்த காலம், சன்மார்க்கத்துக்கு வராத காலம். அப்பொழுதே இவர் சொல்லுகிறார், எந்த ஒரு மதம் அனைத்து மதங்களையும் அனுசரிக்கிறதோ அதுதான் உயர்ந்த மதமாக இருக்க முடியும் என்கிற அந்த கொள்கையை அவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. சமரசம் என்றால் என்ன? உயர்ந்தோர் தாழ்ந்தோருக்கு உழைப்பது சமரசம். தாழ்ந்தோர் உயர்ந்தோருக்கு உழைப்பது இல்லை, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களுக்கு உழைப்பது சமரசம். எது கைமாறற்ற பணி? பிறப்புல வேற்றுமை பார்க்காமல் இருப்பதுதான். அந்த ஏழைகளுக்கு கைமாறற்ற பணி செய்வதுதான் சமரசம். ஆமா, ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறார் நண்பர்களே. எவ்வுரையும் எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் பாராட்டுதல் பாவம், இவைதான் சமரசம். அவருடைய சைவ சமரசம்ங்கிற நூல்ல அவர் இந்த சமரசம் என்பதற்கு தருகிற அந்த விளக்கம் மிக நுட்பமாக இருக்கிறது நண்பர்களே. அந்த வகையில திருவிக்கா அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிந்தனை யாழ்ப்பாணத்தில் பேச போகிறார். பல நாட்கள் தங்கி உரையாற்றுகிறார். அங்கே மாணவர்கிட்ட உரையாற்றுகிறார். காங்கேசன் துறையில் கூட்டம் நடக்கிறது. தமிழ் மொழி கல்வியை சொல்லுகிறார். மாணவர்களை, எல்லோரும் ஆங்கிலத்தில் படிப்பதில் ஆர்வமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய இந்த மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி, உயிரியல் கல்வி, இங்கு படிக்கிற நீங்கள் இந்த வேதியியல் கல்வி, இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. எல்லாம் ஜெர்மனியிலையும் பிரெஞ்சிலையும் இருக்கின்றன. மூல நூல் ஆங்கிலத்தில் இல்லை. ஆங்கிலேயர்கள் அங்கிருந்து மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆங்கிலேயனால் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் சொல்லி தர்றப்போ ஜெர்மன்ல இருக்கிறீங்க, பிரெஞ்சில் இருக்கிறீங்க, தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் வழியில நீங்கள் படிக்க முடியாதா? செய்யக்கூடாதா? முடியாதா? உங்கள் தாய் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறார். அவருடைய அந்த தனித்தமிழ் பற்று, தாய்மொழி வழி கல்வியில திருவிக்கா அவர்கள் கொண்டிருந்த அந்த வீறு, அதற்காக அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் ரொம்ப நுட்பமாக எழுதுகிறார் நண்பர்களே. தமிழிலே குறியீடுகள் இல்லை, புதிதாக அறிஞர்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் பல மொழிகளை படிக்க வேண்டும். ஷேக்ஸ்பியரை இங்கிலீஷில் தான் படிக்கணும், சாகுந்தரத்தில் வடமொழியை தான் படிக்கணும், இளங்கோவை தமிழில் தான் படிக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது நுட்பமாக புரியும் என்று அவர் சொல்லுகிற போது நண்பர்களே, ரொம்ப அருமையாக அவர் அந்த சொல்லுகிற முறை. நீங்கள் தமிழ் உரைநடை வரலாற்றில் திருவிக்கா நடைன்னு ஒரு நடையே பிற்காலத்தில் வகைப்படுத்தப்படுகிறது நண்பர்களே. ஈழத்து இளைஞர்களே, தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்து என் மொழி என்றோ நாடு, கலையல்லவோ நாட்டின் உயிர், மொழி இறந்தபடி நாடு இறந்துவிடும் என்றோ, உலகில் ஒரு பெரிய நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு மொழி அழியலாமா, ஒரு நாடு அழியலாமா, அதை மறக்கலாமா, அதையா மறைப்பது என்று அந்த வினா அடுக்கு நடையிலே அவர் பேசுகிற தன்மை எல்லாம் நண்பர்களே நமக்கு ரொம்ப நுட்பமாக அவர் புரிய வைக்கிறார் நண்பர்களே. அவருடைய பேச்சிலையும் எழுத்துலையும் அவர் மேடையில் ஏறினா எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அளவில்
அந்த மொழி நடை அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆமா, எல்லோருக்கும் மூத்த நம் அம்மையோ எப்படி இருக்கிறாள்? அவளுடைய மணிமுடி எங்கே? அவளுடைய செங்கோல் எங்கே? அவள் கலைகளில் அவளுடைய ஆழ்ந்த தன்மை எங்கே போயிற்று? அவள் யாண்டு உரைகிறாள்? அவளுக்கு போதிய உணவு உண்டா? போதிய உடை உண்டா? உண்ண 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 உள்ள உள்ளம் குறைகிறது, கண்ணீர் பெருகுகிறது. அவர் தமிழ் தாய்மொழி கல்வி இல்லாமல் இருக்க, தாய்மொழிகளிலே கல்வி இல்லை என்பதை சொல்ல வருகிறார். எவ்வளவு உருவகப்படுத்தி எளிய நடையில அவருடைய நடை நயமே 2 சொற்கள் 3 சொற்களுக்கு மிகாமல் பேசுகிற அந்த தன்மையை நாம் மிக நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல அவர் நல்ல வேதாந்த அறிஞர், மிகச்சிறந்த சித்தாந்த அறிஞர். அந்த பட்டினத்து பிள்ளையாருடைய கருதி திறனாய்வு செய்கிற போது கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்துரியும் நெல்லாப்பிளையும் ரொம்ப நுட்பமா அவரு இந்த கல்லாப்பிள்ளைனா என்ன உடனே ஞானசம்பந்தத்தை விடுவார். கல்லாதவனுக்கு கடவுள் கூட அருள் தர மாட்டார், படிக்கணும், படித்தா தானே முடியும். அப்புறம் படிச்சதுக்கு பிறகு கருதாப்பிள்ளைன்னா என்ன, கடவுளை வணங்கணும், கற்றதனால் ஆய பயன். இப்படி அந்த ஒரு பட்டினத்து பிள்ளையார் உரையிலே கூட பல 100 மேற்கோள்கள் அவருடைய உரைநடை நூல்களில், சைவ நூல்கள் மட்டுமில்ல, ஷேக்ஸ்பியர் மட்டுமில்ல, ஐரோப்பிய அறிஞர்கள், மார்க்ஸ், இப்படி பல்வேறு அறிஞர்களை எல்லாம் கொண்டு வந்து மேற்கோள் காட்டி பேசுவதிலே எழுதுவதிலே வல்லவராக இருந்திருக்கிறார் என்கிற கருத்தை சொல்லி இந்த 4 வரியில களத்திலே போராடியவர், தொழிலாளர்களுக்காக, தமிழுக்காக மேடைதோறும் விளங்கி தமிழை வளர்த்த சான்றோர் என்கிற கருத்தை சொல்லி நம்முடைய தமிழ் பேரவை சான்றோர்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.